அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸ் ட்விஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இருக்குது. மல்டிபிள் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து வாட்சோட ஸ்பெக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. எம்ஆர்பி வந்து 4999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து 1999 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே ஒரு குட்டி பெட்டி இருக்குது, நாய்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, வாரண்டி கார்டு, அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வாட்ச் இருக்குது. வாட்ச் வந்து இப்போதைக்கு சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து வாட்சோட ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடில் வந்து 2 ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது. ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் டேரெக்டாக போயிடும், இன்னொன்று வந்து ஹோம் பட்டனுக்காக மெனுவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து நம்ம பேக் வந்தோம். மேலே வந்து சார்ஜிங் போர்ட் இருக்குது, கீழே வந்து சென்சார்ஸ்லாம் இருக்குது. அண்ட் டாப் லெஃப்ட் சைடில் வந்து மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடு சென்டராக வந்து ஸ்பீக்கர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா நாய்ஸ் பிராண்டிங் வந்துருக்கு. நாய்ஸ் ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக வந்து வாட்சை ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் வந்து பிளாக், ப்ளூ, கிரே, ரோஸ் பிங்க் அண்ட் கோல்டு ஒயிட்னு மொத்தமாக வந்து 5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பில்டு, டிசைன், கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்ட்ராப் வந்து சிலிகான் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நம்ம வியர் பண்ணியிருந்தாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. பாலிகார்பனேட் மெட்டீரியலில் தான் வந்து வாட்சை பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் சைடில் எல்லாமே வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து வாட்சோட லுக்கே வந்து ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணி கொடுக்குது. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. ஒரு சின்ன கை இருக்கவங்களும் வந்து ஈஸியாக இந்த வாட்சை வந்து வியர் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு பார்த்தா 1.38 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே, 550 நிட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பிராக்கெட் ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. பை டிஃபால்ட்டாக வாட்சில் வந்து 4 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக வாட்ச் ஃபேஸ் தேவைப்படுதுன்னா 100+ வாட்ச் ஃபேஸ் வந்து நமக்கு ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஆப்பில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து காலிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம வாட்ச்லேருந்து கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டயல் பேடில் போய் நம்பர் டயல் பண்ணிக்கலாம். இல்லை ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். இன்னொரு ரைட்டு ஸ்வைப் பண்ணால் லாஸ்ட்டாக நம்ம யாருக்கு கால் பண்ணுமோ கால் லாக்ஸ் இருக்கும். ஸோ திருப்பி அந்த நம்பருக்கு நம்ம இப்போ கால் பண்ணுறோம் அப்படின்னா கால் வந்து மியூட் பண்ணுறது, அன்மியூட் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம கால் கட் பண்ணிக்கலாம். மைக்கோட குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராகவே கேட்குது. ஸோ பேட்டரி அண்ட் சார்ஜிங் வந்துன்னா வாட்ச்க்கு வந்து 300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலுமே 2 hours ஆகும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் யூசேஜ் டெய்லி ஒரு 1 hour ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, அப்படி பண்ணும்போது வந்து நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 5 to 7 days வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கால்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக பேசுகிறீங்க, ஒரு 2 days வரைக்கும் நம்ம பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வாட்சை வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்குன்னா ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்னு பார்த்தா இவங்க வந்து 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பை டிஃபால்ட்டாக வந்து இதில் ஒரு 10 ஒர்க் அவுட் மோட் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் மோடு வந்து அந்த 10 ஒர்க் அவுட் மோடு இந்த வாட்சில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதது வந்து நம்ம ஆப்பில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து ஒரு 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டெப் கவுண்ட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஒர்க் அவுட் வந்து நான் இனிஷியேட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி வந்து டைட்டன் தி வாட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. ஸோ வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோனோட ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வாட்ச், ஃபோன் ரெண்டுத்தையுமே வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபோனோட ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வாட்ச் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஆக்டிவிட்டியில் இருக்கும்போதே வந்து நம்மளால் சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ட்ராக் இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபோனோட மியூசிக் லவுட்னஸ் வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டெப் கவுண்ட் ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் வந்து கேலரி பர்ன்ட்டாக இருக்கட்டும், இவங்க ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஹார்ட் ரேட் அண்ட் SpO2 வந்து மெஷர் பண்ணலாம். செட்டிங்ஸில் வந்து நாய்ஸ் ஹெல்த் இருக்கும். நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே வந்து ஹார்ட் ரேட், SpO2, ஸ்லீப் டேட்டா, ப்ரீத்திங் மோடு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெஸ் மோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணிடலாம். ஸோ ஹார்ட் ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 105 காட்டுது. ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம்னு ஒரு டேட்டா வந்து நமக்கு காட்டுது. பட் இந்த ஹார்ட் ரேட் வந்து கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் இல்லை, 5 minutes ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆப்பில் ஹெல்த் மானிட்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லிமிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா அலர்ட் வரும். ஸோ இந்த ஹார்ட் ரேட் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா எவ்ரி 5 minutes வந்து நமக்கு ஹார்ட் ரேட் அதுவே கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து நீங்கள் மெனு இந்த நாய்ஸ் ஹெல்த்துக்குள்ளே போய் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து ரைட்டு ஸ்வைப் பண்ணாலே வந்து
நமக்கு ஹார்ட் ரேட், SpO2 இந்த ஆப்ஷன் எல்லாமே காட்டும். இப்போ வந்து நம்ம SpO2 மெஷர்மெண்ட் செக் பண்ணலாம். SpO2 இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 98% வந்திருக்கு. அதுவும் பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்குமே வந்து SpO2 வேல்யூஸ் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக வந்து எடுத்துக்காதீங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, ரெஃபரன்ஸ்க்காக வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது அடிஷ்னலாக நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங், ப்ரீத்திங் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீத் வந்து நீங்கள் டைம் செட் பண்ணதுக்கப்புறமா வந்து இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸு கூட வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து வாட்ச் ரெசிஸ்ட் பண்ணோம். அண்ட் அடுத்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா இந்த வாட்சில் வந்து கால்குலேட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் வெளில எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம ஈஸியாக வந்து வாட்ச்லேயே வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஸோ லைட்டாக அந்த UI ஸ்க்ரால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மெனுவை வந்து நேவிகேட் பண்ணுறப்போ அந்த அனிமேஷன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் மெனுவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அனிமேஷன் சூப்பராக இருக்குது. கிரிட்டில் வச்சோம் அப்படின்னா நார்மலாக இருக்கும். என்னோடய ஃபைனல் வேர்டிக்ட் வந்துன்னா இந்த வாட்ச் வந்து லான்ச் ஆஃபராக வந்து 2000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2500க்கு செல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஆஃபர் வேறு வருது. அந்த ஆஃபர் டைமில் வந்து நம்ம சேம் 2000 rupees ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்க சான்ஸ் இருக்குது. 2000 rupees கிடச்சிது அப்படின்னா செம ஒர்த்து. சப்போஸ் நீங்கள் வந்து ரவுண்ட் டைலோட ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் வித் இந்த கால்குலேட்டர் சப்போர்ட்டோட ஒரு வாட்ச் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த நாய்ஸ் ட்விஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் என்ன ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.